அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தினசரி நம்முடைய உணவில் பயன்படுத்தக்கூடிய புதினாவில் ஏராளமான மருத்துவ நன்மைகளானது காணப்படுதுங்க. இந்த புதினா எண்ணெய் வடிவில் கிடைக்குது, புதினா மாத்திரைகள் கிடைக்குது, இப்படி நிறைய வடிவங்களில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் புதினா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக தான் பார்க்கப்படுது. அதாவது மாதவிடாய் பிடிப்பு, வாய் துர்நாற்றம், ஜீரண சக்தி, இப்படி எல்லாத்துக்குமே பயன் கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது புதினா இலைகள் மட்டும்தாங்க. இந்த புதினா இலைகளில் இன்னும் ஏராளமான நன்மைகளானது இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடிய புதினா நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருக்குங்க. அதே நேரம் அது நிறைய பக்க விளைவுகளோடையும் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். புதினாவை மிளகு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாசனை திரவமுடைய தாவரம். இந்த வாசனையால் தான் பிரியாணி போன்ற சமையலில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை போக்க இதை வாயில் போட்டு மென்னாலே போதுங்க, நம்ம வாய்க்கு ஒரு புத்துணர்ச்சியானது கிடைச்சிடும். மேலும் புதினா இலைகளானது ஆஸ்துமா, உள்நாக்கு விளர்தல், மூட்டு வலி இதையெல்லாம் கூட குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. புதினா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதினா உடலுக்கு வெப்பம் தர்றதுனால மூல நோய்கள் உள்ளவர்கள் மட்டும் இந்த கீரையை தவிர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா தொண்டை புண் இருக்கக்கூடியவங்க புதினா கீரையை அரைத்து தொண்டையில் வெளிப்பகுதியில் நீங்கள் பத்து போட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய தொண்டை புண்ணானது சரியாக போயிடுங்க. மேலும் புதினா கீரையில் 50 கிராம் அளவில் எடுத்து 200 மில்லி தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த தண்ணீரை குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே வயிற்றில் பெரும்பான்மையான பிரச்சனைகள் நீங்கி போயிடும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் புழுக்கள் இருக்குது அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப உதவியாக இருக்குது. அதே போல் வாய்வு தொல்லையால் நீங்கள் ரொம்ப பிரச்சனையால் இருக்கீங்க அப்படின்னா அதையும் போக்கி கொடுக்கும். சளி கபக்கோளாறுகளுக்கும் புதினா ஒரு நல்ல மருந்து தாங்க. மனமூட்டியாக சமையலில் நம்ம பயன்படுத்துகிறோம். கமகமான நமக்கு சமையலை ஆக்கி கொடுக்குது. அதாவது நம்ம பிரியாணி செய்யும் பொழுது ஒரே ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து சமைச்சோம் அப்படின்னாவே போதும், வாசனை ஊரே கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வாசனை திரவியம் அப்படின்னு கூட சொல்லலாம். வாசனை நிறைந்த ஒரு தாவரம் அப்படின்னு கூட இதை தான் சொல்லணும். அது மாதிரி மட்டும் இல்லாமல் பழச்சாறு பரிமாறும் பொழுதும் அதன் மேலே ஒரு புதினா இலைகளை தூவி பரிமாறணும் அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய நீரிலும் கூட அதோட வாசம் இறங்கிடும்னு சொல்லுவாங்க. நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நார்மலாக தண்ணியில் கூட இதை போட்டு குடிக்கலாங்க. இதனால் பெரும்பாலும் வயிற்று வலி, வயிற்று பொறுமல் இதெல்லாம் எல்லாத்துல நமக்கு நிவாரணம் கிடைக்கும். அதே போல் பித்தத்தால் ஏற்படக்கூடிய பாத எரிச்சலுக்கு ஒரு கைப்பிடி புதினாவோட கல்லுப்பு கலந்து வெறும் வானில் வறுத்து அந்த சூட்டோட ஒரு துணியில் மூட்டையை கட்டி அந்த எரிச்சல் இருக்கக்கூடிய பாதத்தில் ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னாவே அந்த எரிச்சல் எல்லாம் குறையும்னு சொல்லுவாங்க. அதே போல் மூச்சு திணறல் இருக்கக்கூடியவங்க உடனே அதை நிற்கணும் அப்படின்னா புதினா இலையை கொஞ்சமாக எடுத்து 3 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சு இந்த ஊறல் நீரில் குடிச்சிங்க அப்படின்னாலே போதும், மூச்சு திணறல் சரியாக போயிடும். கைப்பிடி அளவு புதினா கீரை இருந்தால் போதுங்க, நிறைய நன்மைகள் நமக்கு கொடுத்துடும். அதே மாதிரி தான் ஒரு கைப்பிடி அளவு புதினா கீரையை கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து ஒரு எலுமிச்சை சாறு விட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய் வேக்காலெல்லாம் குணமாக போகும். அதே போல் புதினாவை நீர் விடாமல் அரைத்து வெளி உபயோகமாக 10 போடலாம். இதனால் செய்யும் பொழுது நரம்பு வலி, தலைவலி, கீழ்வாத வலி, தசை வலி இப்படி எல்லா வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் புதினா இலைகள் செரிமான பாதையில் இருக்கக்கூடிய தசைகளை எல்லாம் தளர்த்தி அஜீரணம், வயிறு உப்பசம் மற்றும் வாய்வு தொல்லை இதெல்லாத்தையும் நோக்கி கொடுக்குதுங்க. புதினாவை நீங்கள் தினசரி பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எல்லாம் அழித்திடும். அதனால் வாய் பார்க்குறதுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா புதினாவில் இருக்கக்கூடிய மென்தால் ஒரு சளி, மூக்கடைப்பு, ஆஸ்துமா இதனுடைய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் தாங்க புதினா எண்ணெயும் சரி, புதினா டீயும் சரி, தலைவலி, மன அழுத்தம் இதெல்லாத்தையும் குறைச்சி மனசை அமைதிப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புதினா சட்னி இல்லைனா அதனுடைய சாரம் முகத்தில் நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா முகப்பொருட்களை எல்லாம் குறைக்கும், சருமத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கும். இந்த புதினாவில் விட்டமின் ஏ, சி மற்றும் இரும்பு சத்து இது எல்லாமே நிறையவே இருக்குது. இந்த அத்தியாவசிய சத்துக்கள் இருக்கிறதுனால புதினாவை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளை உடலுக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த புதினாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறது உண்டா? எந்த வகையில் பயன்படுத்துவீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதினாவினுடைய ஃப்ளேவரே பிடிக்காது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதினானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனுடைய வாசத்துக்காகவே எல்லாத்து வகையிலையும் பயன்படுத்துவாங்க. ஸோ உங்களுக்கு புதினா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய மருத்துவ நன்மைகளை வைத்திருக்கக்கூடிய இந்த புதினாவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் காப்பாற்ற முடியும். கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் புதினாவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே வயிற்றுப்போக்கெல்லாம் நின்று போயிடுங்க. அதே போல் ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பிறகும் கொஞ்சம் புதினா இலைகளை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடணும். அப்போ தான் வாயில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நாற்றங்களும் வெளியே போகும்.
புதினா துவையல் செய்து சாதத்தோடு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்று வலி, செரிமான பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். இந்த புதினா எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய எண்ணெயை 2 மில்லி அளவு எடுத்து 1 அல்லது 1½ டம்ளர் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்று வலி, அஜீரணமெல்லாம் சரியாக போகும். புதினாவை அரைத்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக புதினா வந்து நீங்கள் முகத்துக்கு பூசிட்டு வரும்பொழுது முகப்பரு, வீக்கம், தீப்புண்ணு, சொரிசிரங்கு இப்படி எல்லாமே வந்து சரியாக போகுங்க. புதினாவிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மென்டால் அப்படின்ற எண்ணெய் தான் தலைவலிக்கு வந்து நல்லதாக இருக்குது. ஸோ புதினா இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். புதினா வயிற்று வலி, அஜீரணம், வாய்வு தொல்லை, மலச்சிக்கல், உப்பசம், வயிற்றுப்போக்கு இது மாதிரி பல கோளாறுகளை வந்து சரி பண்ணி கொடுக்குது. இந்த புதினா தண்டுகளையும் இலையும் சேர்த்து கூட நீங்கள் தண்ணீரில் கொதிக்க வச்சு அதில் தேன், எலுமிச்சை சாரெலாம் பிழிந்து குடிச்சிட்டு வரலாங்க. இரவிலும் காலையிலும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள், புழுக்கள் எல்லாமே வந்து காணாமல் போகும். அதே போல் புதினாவிலிருந்து காது வலி, வீக்கம், சைனஸ், மூட்டு வலி இதுக்கான மருந்துகள் கூட தயாரிக்கப்படுது. தலைவலி குணமாக புதினா எண்ணெய் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த இடத்துல வந்து மேல் பூச்சா நீங்கள் பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது இரவு படுக்கும் பொழுது தடவிட்டு போய் படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கோடை காலங்களில் மக்கள் பெரும்பான்மையானவர்களுக்கு உடல் அதிகமாக உஷ்ணமடைந்து கோடை காலத்தில் ஜுரம் வர்றது, உஷ்ண கட்டிகள் ஏற்படுறது மற்றும் பிற உடல் உபாதைகள் எல்லாமே கூட ஏற்படும். இத்தகைய பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு கோடைக்காலங்களில் புதினா இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த புதினா இலைகளை பக்குவம் செய்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. பானங்களில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த புதினா இலை சாறு கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உஷ்ண பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் வந்து தடுக்க முடியுங்க. இந்த மாதிரி நிறைய நன்மைகளை புதினா இலை வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புதினாவை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். எளிதாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதாவது இது ஒரு ஆரோக்கிய மூலிகை அப்படின்னே சொல்லலாம். தினமும் நம்ம பல்வேறு வகைகளில் புதினாவை வந்து பயன்படுத்தணும். அது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வாக இருக்குது. கோடை காலத்தில் குளிர்ந்த பானமாக அனைவராலும் குடிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஒரு பானங்களிலும் இதை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உடலுக்கு 16 வகைகளில் நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா புதினாவை தான் சொல்லணும். இந்த புதினா ஒவ்வாமையை சரி செய்யக்கூடிய பண்பை வந்து பெற்றிருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய ஆக்சினேற்றம், அழற்சி எதிர்ப்பு பண்புகளானது ஒவ்வாமையை வந்து சரி பண்ணி கொடுக்குது. அதே போல் ஜீரண சக்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்குது. புதினா பித்த சுரப்பை உடலில் வந்து அதிகமாக்கி கொடுக்கும். இதனால் பித்த ஓட்டம் அதிகமாகி செரிமானத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். எனவே செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு புதினா வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். குடல் எரிச்சல், வாய் துர்நாற்றம் இதெல்லாம் சரியாகிறதுக்கு நீங்கள் புதினா வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் பல பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. மார்பகத்தில் புண் வர்றது, விரிசல் இது மாதிரியான பிரச்சனைகளால் குழந்தைகளுக்கு பால் கொடுக்காததில் சிக்கல் ஏற்படும் இல்லையா? அந்த வழியெல்லாம் குறைக்கிறதுக்கு புதினா ரொம்ப உதவியாக இருக்கும். குமட்டல் வரக்கூடியவங்க, வாந்தி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து புதினா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் புதினாவை பற்றி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.